வணக்க மக்களே, சற்றமுன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். வேடசுந்தரில் ஜெயிச்சா நம்ம தான் ஆட்சி தான் தொடரும் அதாவது திமுக வேட்பாளர் யார் என்பதை பார்க்கலாம். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2026 ஆனது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில காலம் இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அது மட்டுமின்றி அரசியல் களமானது இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில் தான் தமிழக அரசியலில் ஒரு சென்டிமெண்டான தொகுதி என்னவென்றால் வேடசுந்தூர் தொகுதி ஆகும். வேட்பாளரில் ரேஸ் தொடங்கிவிட்டது. வேடசுந்தூரில் வெற்றி பெறும் கட்சி தான் கண்டிப்பாக மேலிடத்தில் ஆட்சி அமைக்கும் என்ற சென்டிமெண்ட் அனைவருக்குமே தெரிந்த உண்மைதான். அதிமுகவா இருக்கட்டும், திமுகவும் அங்கு வெயிட்டான வேட்பாளர்களை களமிறக்க தயாராகி வருவதாகவும் வேடசந்தூர் தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதாவது காந்திராஜனோடு சேர்த்து மேலும் 4 பேர் களத்தில் இருப்பதாக அரசியல் வியூகம்லாம் வகுத்து வருகிறது. அதாவது தமிழகத்தின் சிறப்புமிக்க தொகுதியில் ஒன்றுதான் இந்த வேடசுந்தூர் தொகுதி. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாவட்டம் என்னவென்றால் திண்டுக்கல்லில் 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறதாம். அதில் ஒன்றுதான் இந்த வேடசுந்தூர் சட்டமன்ற தொகுதி. அதாவது இந்த நாடாளுமன்ற தொகுதி இன்றும் வரும்போது கூட கரூரோடு சேர்ந்து கொள்ளும். அது மட்டுமன்றி இப்படி 2 பெரிய மாவட்டங்களுக்கு இடையில் இருப்பதோடு ஐபி பெரியசாமியும் செந்தில் பாலாஜி ஆகியோரது நேரடி கட்டுப்பாட்டில் இந்த தொகுதி இருப்பது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதாவது காங்கிரஸ், திமுக, அதிமுக என மாறி மாறி இந்த தொகுதியில் ஜெயிக்கிறதாம். கடைசியில் 3 தொகுதிகளை திராவிட கட்சிகள் தான் வேடசுந்தரில் ஆதிக்கம் செலுத்துகிறதா. அதாவது ஒக்கலியர் கவுடா சமூகத்தை தான் அதிகமாகவும் அடுத்த பிள்ளையார் சமூகம் சலித்து வாக்குகள் இந்த இறந்து போதும் ஒக்கலியர் கவுடா ஜாதி என்பது இங்குதான் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். இதுவரை இந்த எம்எல்ஏக்களில் பெரும்பாலானோர் கண்டிப்பாக இந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் என்பது குறிப்பிடத்தக்கதா. ஏற்கனவே சொன்னது போலவே வேடசுந்தரில் வெற்றி பெற்றால் மேலிடத்தில் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கலாம் என்ற ஒரு சென்டிமெண்ட் காரணமாகவே அங்கு ஒரு வெயிட்டான வேட்பாளரை களமிறக்க திமுக, அதிமுக என அனைத்து கட்சிகளுமே தயாராகி வரும் நிலையில் அதற்கான அரசியலில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. தற்போதைய சூழலில் அதிமுக தரப்பில் முன்னாள் எம்எல்ஏயாகும் அதிமுக இளைஞரின் இளமணி பாசலாக செயலாளரும் விபிபி பரமசிவம் அவர்கள் களங்குவதும் கிட்டத்தட்ட உறுதி என்றே சொல்கிறார்களாம். அதே நேரத்தில் தான் திமுகவில் யாரை களமிறக்க போகிறார் என்பது தலைமைக்கு என்ற கேள்விக்கு எழுந்திருக்கிறதா. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்து எம்பி தேர்தலில் போட்டியிட்ட தோற்றவர் தான் இந்த காந்திராஜன். தொடர்ந்து நீண்டகால இழுபறிக்கு பிறகு 2021 வேடசுந்தரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்துதான் சமீபத்தில் நடந்த திருமண நிகழ்ச்சி ஒன்றில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலில் அவர் விழுந்துள்ளார். பெரும் சர்ச்சையான விஷயமாகும். வரும் தேர்தலில் தனக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்பதுதான் உணர்ச்சி வசப்பட்டு அவர் செய்துவிட்டார் என அவரது ஆதரவாளர்களாம் கூறி வந்தாலும் கூட தலைமைக்கு இந்த விஷயமானது ஒரு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த சூழலில்தான் அவர் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட கூடுதல் வாய்ப்புகளில் 3 பேர் அவர்கள் பெயர்கள் அடிபட்டு இருக்கிறதா. அதாவது அப்படி பார்க்கும்போது செந்தில் பாலாஜியின் தீவிரமான ஆதரவாக இருந்து கருதப்படுவர் தான் இந்த வீரா சாமிநாதன். வடமதுரை நகர திமுக செயலாளர் மெடிக்கல் கணேசன், வேடசுந்தூர் திமுக நகர செயலாளர் கார்த்திக் ஆகியோரின் பெயர்கள் எல்லாம் அடிபடுகிறதாம். மூவருமே வேடசுந்தரில் ஒரு செல்வாக்கு மிக்கவராகவும் வீரா சாமிநாதன் கல்வி நிறுவனங்கள் நடத்தி வருவதோடு அமைச்சர் ஐ பெரியசாமி, சக்கரபாணி முன்னாள் அமைச்சர்களில் செந்தில் பாலாஜிக்கும் மிக நெருக்கமானவர் தான் இந்த வீரா சாமிநாதன். எனவே தான் வேடசுந்தரில் இந்த பெயர்கள் எல்லாம் அடிபட்டு வந்த நிலையில் கண்டிப்பாக வேடசுந்தரில் யார் திமுக தலைமையில் அதாவது திமுக சார்பாக யார் வேடசுந்தரில் சட்டமன்ற தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட போகிறார் என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது.